முத்து, டேய் என்னடா அது? மீனாட்சிக்காக கோயில போய் வேண்டிட்டு வரேன்னு போனா இப்படி அழுக்கா வந்து நிக்கிற? அது ஒண்ணு இல்ல மாமா, நம்ம வேலாயுதம் இருக்காருல்ல, ஆமா, அவர்கிட்ட கூட ரொம்ப நாளா ஒருத்தன் வட்டி காசு வாங்கிட்டு காசே திருப்பி கொடுக்காம டிமிக்கி கொடுத்துருந்தால காசு. ஆமா, அவன் இன்னைக்கு சிக்குனா கொஞ்சம் கைகளை பாச்சு, அதனால சட்டையும் அழுக்காயிருச்சு. இவன் ஒருத்தன் சாமி கும்பிட போன இடத்துல போய் சண்டையை போட்டுட்டு, ஏண்டா உனக்கு மூளையே கிடையாதா? எப்பதான் திருந்துவியோ தெரியல. இப்ப எதுக்குங்க அவனை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? அவன் பாக்குற தொழில் அப்படி. கொஞ்சம் முரட்டுத்தனமா இருந்தாதான் வட்டி காசை வசூல் பண்ண முடியும். அப்பதான் வேலாயுத ஐயாக்கு முத்துவ பிடிக்கும். அதனால இப்படி சப்போர்ட் பண்ணியே உன் தம்பியை கெடுத்துரு. என்னத்த சப்போர்ட் பண்றாங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்துல எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு? முத்து, இவர் இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா நீ எல்லார்கிட்டயும் கராரா இருக்கணும். அப்பதான் ஊர்ல 4 பேர் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. மாப்பிள்ளை விஷயம் என்னன்னு தெரியுமா உனக்கு? மாப்பிள்ளை விஷயமா? மாப்பிள்ளை வந்துட்டு இருக்காருன்னு இப்பதான் தரகர் சொன்னாரு. இந்நேரம் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிருப்பாங்க. அவங்கள இறங்கல, ஏறிட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமாக்கா, வரவள்ள உங்களை பார்த்து பேசிட்டு தாங்க வந்தேன். எந்த தருதல என்ன சொல்லி வச்சான்னு தெரியல. வந்தவங்க நாங்க பொண்ணு பார்க்க வரல, வேற வேலையா வந்தோன்னு ஆட்டோல ஏறி கிளம்பிட்டாங்க. என்ன இது? எதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போனாங்க? இந்த தரகர. யோ தரகரே, வாயா இங்க. வரமா. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாதியிலே திரும்பி போயிட்டாங்களா? ஆமாம்மா, நானும் இப்பதான் அவங்க கிட்ட போன்ல பேசிட்டு வரேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்களுக்கு பொண்ணு பார்க்க பிரியம் இல்லையா? ஒண்ணு. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. கண்டிப்பா நான் அடுத்த மாசம் ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். அப்ப நான் வரேங்கம்மா. ஐயா வரேங்க ஐயா. மாமா வருத்தப்படாத மாமா, நம்ம மீனாட்சிக்கு நல்ல மாப்பிள்ளைய சீக்கிரம் அமையும்.